குட் மார்னிங் காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ். மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வருது. இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆழமாக கேட்க வேண்டும், கவனமாக கேட்க வேண்டும். இதை அன்பை பற்றிய பேச்சு, அதனால் கவனமாக கேட்டால் தான் புரியும். ஏன்னா உலகத்தில் எங்கேயுமே அன்பை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதனால் வித்தியாசமான விஷயம். கடவுளோட அன்புன்ற போது ரொம்ப 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 ஆழமாக கேட்டால் தான் புரியும், இல்லாட்டி புரியாது. ஏனோ தானோன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஏனோ தானோன்னு தான் எடுப்பீங்க. அப்போ நீங்கள் கவனமாக எடுக்கலன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அது உபயோகிக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில் அது வெற்றியும் தராது. அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க, ஆழமாக கேளுங்க. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நான் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா, கடவுளுடைய அன்பை ஒரு அப்பாவோட அன்பாக பார்க்கணும். ரைட்டா? அப்பாவோட அன்பு நான் பார்த்துருக்கோமா? பார்க்கவே இல்லை. நம்ம போய் சாமி கும்பிடுவோம், சாமி அப்படின்னு சொல்லிடுறோம், கடவுள் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ தூரம் போயிடுறாரு, ரொம்ப தூரம் போயிடுறாரு. அப்பான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் வந்துடுவார் இல்லையா? அப்பான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். ஆனால் நம்ம அப்பானே சொல்கிறது இல்லை, நம்ம ரொம்ப தூரத்தை வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த அப்பாவின் அன்பை ருசிச்சிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நல்ல அப்பாங்கள் பார்த்திங்களா? குடிக்காத அப்பாங்களை சொல்கிறேன் நான். நல்ல அப்பாங்கள்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளியிலலாம் போனோன்னு வச்சுக்கலேன், இப்போது சின்ன பையனை கூட்டிகிட்டு வெளியில் போனாங்கன்னா எல்லா நேரமும் கையை பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா மிஸ் ஆகிட போகிறான்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். அதுவும் மார்க்கெட் பிளேஸ் அந்த மாதிரி ஜென்ரல் பப்ளிக் பிளேஸ்லாம் போனால் பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால்தான் பாருங்களேன், ஈவன் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மையப்பர்ன்னு இருக்கார் கடவுளை, தெரியுமா? அம்மையப்பர். நம்ம அம்மையப்பராக பார்க்குறது இல்லையே. நம்ம எங்கே அம்மையப்பராக பார்க்குறோம்? நமக்கு தூரம் இல்லை, ரொம்ப தூரம். அதாவது உயிரோடு இருக்கிற கடவுளாக பார்த்ததே கிடையாது இல்லையே, இல்லையா? நிச்சயமாக பார்த்ததே கிடையாது. உயிரோடு இருக்கிற கடவுளாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அம்மையப்பர்னு அதான் தொல்காப்பியர் சொல்கிறார். ஆனால் இந்த அவங்க அம்மையப்பர், அந்த அப்பாவோட அம்மாவோட அன்புன்னா எப்படின்னா, அந்த பப்ளிக்லாம் போயிட்டான்னு பாருங்களேன், கையை விட மாட்டாங்க, டைட்டாக பிடிச்சிப்பாங்க. நான் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கிடைக்க மாட்டான் பையன், சரியா? அதனால் ரொம்ப ரொம்ப டைட்டாக பிடிச்சிப்பாங்க. அதே மாதிரி நடக்கும்போதெல்லாம் பார்த்து நட, தடுக்கி விழுந்துட போகிற, பார்த்து நட இல்லை, 24 hours சொல்ல. அந்த மாதிரி தான் கடவுள் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்றதை நீங்கள் உணரணும். அது உணர்றதே கிடையாது. அது எப்போனா காலையில் சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த அன்பெல்லாம் உணர்றதே கிடையாது. இந்த அன்பு உணர்ந்தீங்கன்னு வச்சுங்களேன், பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கை. நீங்கள் பாருங்களேன், நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஒரு மினிட்டும் அவருடைய அன்பை ருசித்தோம். அவருடைய வழிகள், அவர் காட்டுற வழிகள், அவர் அழகாக தெளிவாக சொல்கிறது எல்லாமே கட்டன்னு ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக சொல்லிக் கொடுத்தாரு. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது யாருமே கிடையாது. நாங்கள் வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணுறதும் இல்லை, சொந்தக்காரங்களும் இல்லை, யாரையும் கேட்கவும் மாட்டோம். எந்த அட்வைஸும் இல்லை, எந்த அட்வைஸ் கொடுக்குறது யாருமே இல்லை. உங்களுக்கெல்லாம் சுத்தம் பார்த்திங்கன்னா 1000 பேர் இருப்பாங்க அட்வைஸ்க்குள்ள. ஏன்னா உங்களுக்கு ஆச்சுன்னா அது பண்ணு, இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கலாம் இல்லை. எங்களுக்கு யாருமே கிடையாது. அழகாக அட்வைஸ் வரும், பிரமாதமாக வரும். சில காரியம் செய்ய போகும்போது அற்புதமாக அட்வைஸ் வரும், அற்புதமான அட்வைஸ், தாங்கவே மாட்டீங்க. அதுதான் அப்பாவோட அன்பு. அப்பாவோட அன்பு இருந்தால் தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும், அதெல்லாம் ருசிக்க முடியும். நம்ம அதெல்லாம் ருசிக்கிறதுக்கு ஆசைப்படுறதே இல்லை. நம்ம என்ன, ஒரு விழா வந்துச்சா கொண்டாடினோமா, சாமி கும்பிட்டோமா, போயிட்டே விழா வச்சு கொண்டாடு, அவ்வளோதான். முடி நீங்கள் நினச்சி பாருங்கள், யாருக்கு இருக்குங்க இந்த அட்டாச்மெண்ட்டு? யாருக்குமே இல்லை. கடமையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடவுளை பற்றி தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு உள்ளே பூந்திங்கன்னா தான், விநாயகரை பற்றி சரியாக தெரிஞ்சிங்கன்னா தான் தெரியும் எவ்வளோ அன்பு நமக்காக எவ்வளோ அன்பு வச்சுருந்தார். அது தெரியாத வரைக்கும் நமக்கு நன்மை வாழ்க்கையிலும் கிடைக்காது. ஏன்னா அந்த அன்பு தெரியாது இல்லை, அதனால் அந்த கைடன்ஸ் கிடைக்காது. அதனால் திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்போம் நம்ம எப்போவுமே. திக்கு தெரியாத காட்டில் இருக்கிற மாதிரி. ஏன் சொந்தக்காரங்களாம் சுத்தம் இருப்பாங்க, எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லோரும் இருப்பாங்க. அப்போ கூட ஒன்றும் புரியாது. சில டைமில் தனியாக ஆகிடுவீங்க. தனியாக இருக்கும்போது கூட வர்றது அவர் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுங்க. ஈவன் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி,
நீங்கள் ஒரு வாட்டி தனியாக இருந்தீங்கன்னா, அவங்க தூங்கிட்டாங்கன்னா கூட இருக்கிறவங்க, நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. அப்போ உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா, கடவுள சரியா தெரிஞ்சுட்டீங்கன்னா, அப்பாவோட அன்புல கைய பிடிச்சு, உங்ககிட்ட நெறைய விஷயம் பேசுற அந்த கடவுள் நீங்க இல்லாம, நீங்க வாழ்க்கையில முன்னாடி போவே முடியாது. அத பத்தி தான் இங்க சொல்லி தர்றோம். இங்க எங்கேயுமே இது இப்படிலாம் சொல்லி தர மாட்டாங்கங்க. இப்படி கடவுள சொல்லி தர்றதே கிடையாது. ஆனா கேட்கறதுக்கு பாருங்க ரொம்ப கம்மி. இது வேணாம் அவங்களுக்கு. பெரிய பூஜை பண்ணி, அபிஷேகம் பண்ணி பெரிய கூட்டம் வந்துச்சா, அந்த கூட்டத்தில போய் கூட்டத்தோட நின்னோமா, கும்பிட்டோமா, அப்பா! பெரிய விழாவுக்கு போயிட்டோம். பெரிய சாமி கும்பிட்டுட்டோம் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். அப்படிதான் இருக்கிறோம். இந்த அன்ப உணரணும். அப்பா அன்ப உணரணும். அவர் கூட இருக்கணும். அதெல்லாம் நினைக்கிறதே இல்ல. ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது? இந்த ஜனங்கள நினைச்சாலே வருத்தமா இருக்கு. ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. கட்டசக்தி கையில மாட்டிக்கிட்டு ரொம்ப பிஸியா ஓடிட்டு இருக்கிறாங்க. பிஸி. ரொம்ப பிஸி பாருங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கோ, புரிஞ்சுக்கிறதுக்கு கூட நெறைய பேருக்கு நேரம் இல்ல. ரொம்ப பிஸி. வாரத்தில 1 நாள் வரணும்னா, அப்ப கூட பிஸி. 1 மணி நேரம் அப்ப கூட பிஸி. எப்ப பாரு பிஸி. அப்புறம் எப்படி கடவுள் அன்ப உணர்றது? அதனால கடவுள் அன்ப, அப்பாவோட அன்ப உணர பாருங்க. அதில இருக்கிற சுவையே வேற. சந்தோஷமே வேற. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.